அவர் என்ன நல்ல ஆட்சின்னு சொல்லிட்டாரா? எப்படி? எனக்கு ஒன்றும் புரியல. அனைத்து துறையிலும் ஊழல் இருக்குங்கிறாரு. மீண்டும் துணை முதல்வரோ பதவிக்கு வர முடியாதுன்னு கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறார் சார். சார் அது ஏன் நீங்க குற்றச்சாட்டு நினைக்கிறாங்க? ஆசை சொல்றாங்க, ஆனா அதை வென்று காமிப்போம் சார். நாங்க ஜெயிப்போம் சார், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. இதே ஊர்ல ஜெயிப்போம். நீங்க அவங்க நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்காது சார். இதான் விஷயம். நேற்று நடந்த கூட்டத்தில் ஒரு இடத்துல கூட இவர் எடப்பாடி பழனிசாமி பேர் அமித்ஷா சொல்லவே இல்லை. சரி, அவங்க 2 பேரும் கூட்டணி. அவங்க இருக்கும்போது இருந்தாட்சிலாம் அவங்களதெல்லாம் தெரியாது அவருக்கு. அப்போ அங்கே வந்திருக்க மாட்டாரு. அதனால இப்போ வந்து சொல்றாரு. இப்போ இது வரைக்கும் 3 தடவை வந்துட்டாரு. ஒவ்வொருத்தரையும் எடப்பாடி நாங்கள் தனிச்சு தான் ஆட்சி நடத்துவோங்கிறாரு. அவர் வந்தால் நாங்கள் கூட்டணி ஆட்சி தாங்கிறாரு. அதுக்கு இவரும் விளக்கம் சொல்ல, அவரும் விளக்கம் சொல்ல. ஏன்னு சார் இருக்கு அவங்க பேசுறாங்க. நேற்றுக்கு ஒரு பேரே பயன்படுத்தல கூட்டத்தில், அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு இடத்துல இருக்கா? நீங்க தான் சொல்லணும். அவங்களுக்குள்ள கூட்டணி எப்படி கீழே ஒத்துக்கல சார். அவங்க கூட்டணிய அதிமுக காரங்க ஏத்துக்கல, பிஜேபி காரங்களும் ஏத்துக்கல. பொருந்தா கூட்டணி கூட்டியிருக்காங்க. அதை வச்சுட்டு நாங்க ஜெயிச்சிருவோம் போவோம் வருவோம்னு சொல்றாங்க. விஜய் மேல கடுமையான கோபத்தில் இருக்கீங்க போல இருக்கு. எதை கிளப்புறீங்க நீங்க? முதல்வர் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இவர் வேற பாபுன்னு சொல்றாரு. முதல்வர புது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காரு மத்திய அமித்ஷாஜி. ஸ்டாலின் பாபுங்கிறாரு. இல்ல நீங்க, நான் சொல்றேன், அவங்க சொல்றதெல்லாம் இல்ல. யார் எந்த பேர் சொல்லி அழைச்சாலும் அவர் தான் நாட்டினுடைய முதலமைச்சர். மீண்டும் அவர் தான் முதலமைச்சராக வருவார். அதுக்கு நாங்க எங்களுடைய பொதுமக்கள், குறிப்பா மகளிர் அவருக்கு பெரிய ஆதரவு தந்துகிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க மகளிர் ஆதரவு எம்ஜிஆருக்குன்னு. அதெல்லாம் இப்ப தாண்டி, எம்ஜிஆரை தாண்டி இவருக்கு மகளிருடைய ஆதரவு தளபதி அவர்களுக்கு தான் இருக்கு. எனவே நடைபெறுகிற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் திமுகவினுடைய ஆட்சி அமையும். மாண்புமிகு தமிழக முதல்வராக மீண்டும் வருவார். அது அவங்களால அவங்க சொல்றாங்க. எங்கெங்கே சொன்னாங்க. ஏன் பீகார்ல அப்படி பண்றாங்க? தோத்து போயிடும் நினைச்சு தானே பண்றாங்க. ஆந்திராவில் ஏன் பண்றாங்க? கூட்டணி சேர்ந்து தானே பண்றாங்க. நீங்க ஆந்திர சந்திரபாபு நாயுடு இருதலை கொல்லி எறும்பா தவிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அதான் அவங்களுடைய இது. அதுதான் திமுக தான் சார் வரும்.